கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளையும் உங்களை தொலைக்காட்சி சந்திப்பது மிகுந்த சந்தோஷமடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாகும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் பண்ணிடுவார். எல்லாரும் அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்தா தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தா அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். தேவனுடைய ராஜ்யம் ருசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவி உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. ஆமென். தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழுதிடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். ஆனபடியால்
சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் நன்மை செய்யும்படியாய் காரியங்களை செய்கிறதான தேவன். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரயோஜனமும் மனுஷராய் அங்கீகரிக்கப்படுகிறவனாய் இருக்கிறான். அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டில் நன்மையாய் நிரம்பிட வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லோரும் பாடுவோம். ஆமென். வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அப்புறமா என்கிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயத்திற்கென்று முன்பாய் நிற்கிறவளாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென்.
மனுஷன் பலவிதமான காரியங்களை சொல்லிட்டு போவான். முடிச்சிடுறேன், கொடுத்துடுறேன், பார்த்துடுறேன், எல்லாம் உண்மைதான். ஆனா ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே கிடைக்காது. உனக்கு ஆறுதலை கொடுக்கிறவர், உன் ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை தருகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் கிறிஸ்து ஒருவரே என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் அவளோடு கூட இருக்கிற அன்பின் மக்களோடு என் இயேசு பேசுவார். வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா 32 அதிகாரம் 17 வசனம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அன்பு தேவஜனமே, இந்த சமாதானம் நமக்கு நீதியின் கிரியையாய் காணப்படுகிறது. இந்த நீதியின் கிரியை நாம் செய்வது உண்மை என்றால் சமாதானமும் அமெரிக்கையும் சுகமும் கிடைக்கிறது. இன்றைக்கு வாழ்க்கையிலே நம்முடைய காரியம் ஏன் சுகவீனமாய் இருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தில் ஏன் அமெரிக்கை இல்லை? ஏனென்றால் சமாதானமற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதையே நாம் நினைத்து கொண்டு, ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, சமாதானமற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிரேன் என்று நினைக்கிறதான உங்களுடைய சரீரத்தை நீங்கள் சுகவீனமாய் மாற்றிக்கொள்கிறீர்கள். சுகத்தை கொடுக்கிறதான கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. மறந்து விடுகிறோம், சமாதான பிரபுவை மறந்து வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் ஏன் நமக்கு வருகிறது என்றால், ஆண்டவருடைய கிரியை நமக்கு சமாதானத்தை கற்பிக்கிற கிரியையாய் இருக்கிறது. அதை விட்டு விலகும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் விலகும் பொழுதுதான் நமக்கு தேவையற்றதான பிரச்சனைகள் உருவாகிறது. வேதத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 37 வசனத்தை, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தீரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அன்பு தேவஜனமே, நீ உத்தமமானவனை பார். உத்தமனை நோக்கி நாம் பார்ப்பதெல்லாம் தேவற்ற மக்களை நோக்கி கொண்டிருக்கிறோம். அநியாயம் செய்கிறவர்களை, அக்கிரமம் செய்கிறவர்களை. நம்முடைய பார்வை எந்த நிலைமையிலே இருக்கிறது? உன்னுடைய பார்வை ரட்சிப்பை பெற்றதான நாம், இரட்சக கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம், நீ உத்தமனை நோக்கி, உத்தமனும் சன்மார்க்குமாய் வாழ்கிறதான மக்களை நோக்கி நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாய் வைக்கிறதான உத்தமத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் உத்தமத்திலே தவறுகிறோம், உத்தமத்தை மறுதலிக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் செம்மையானவளை பார்ப்பதற்கு தகுதியற்றவளாய் இருக்கிறோம். வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, செம்மையானவளை பார், நன்மை உண்டாகிறதான காரியங்களை பார், தீங்குக்கு முன்பாய் நிற்காதே. அதுதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவின் வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்திலே உட்காராமல். இப்படிப்பட்டதான சூழ்நிலை நீ மாற்றிக்கொள்வது உண்மை என்றால் உனக்கு முடிவு சமாதானம். அந்த முடிவு சமாதானத்தை கொடுக்கிறது. நிற்காமல், நடக்காமல், உட்காராமல் இருப்பது உண்மை என்றால் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். செய்வதெல்லாம் வாய்க்கும். நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு வேதம் நமக்கு இருக்கிறது. சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிற வேதம் நமக்கு இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் வாய்க்கும்படியாய் வேதம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நாம் அதை விட்டு அகன்று போகிறதான சமாதானமற்ற சூழ்நிலையை தேடிக்கொண்டிருக்கிறோம். வேதம் அழகாய் சொல்கிறது, அதன் முடிவு சமாதானம். நீ உண்மையாய் உத்தமனை நோக்கி பார்ப்பது உண்மை என்றால் நீ அமர்ந்திரு. உனக்காய் காரியங்களை செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து ஒருவரே, அவராலே நன்மை உண்டாகும். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அவராலே நன்மை உண்டாகும் என்றதான காரியத்தை, வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான குழப்பங்கள் காணப்படுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கருடைய முடிவு. அன்பு தேவஜனமே, அக்கிரமக்காரர்கள் அறுப்புண்டு போவார்கள். வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு
போவதே துன்மார்க்கரின் முடிவு. துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல பறந்து, அதுதான் முடிவு. நீ சன்மார்க்கமாய் இருக்க வேண்டும், உத்தமத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், செய்வதெல்லாம் வாய்க்கப் பெறுகிறது. துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல பறந்து போகிறார்கள். முடிவு அறுப்புண்டு போகிறதான முடிவு. இன்றைக்கு நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஏன் இன்னுமாய் சமாதானம் இல்லை? சமாதானத்திற்குரிய கிரியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு அமெரிக்கையும் சுகத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நீ ஆண்டவரோடு கூட இருப்பது உண்மை என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் வாழ்வு சுக வாழ்வை தரும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீ நீதி செய்கிற, நீ உத்தமனாய் உண்மையாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த ரட்சிப்பை கொடுத்ததான கிறிஸ்து நமக்காய் அநேக பாடுகளை அனுபவித்தார். நீயும் நானும் அந்த பாடுகளை அனுபவிக்க கூடாது என்றதான காரணத்தினால் ஆண்டவர் நமக்காய் அந்த ரட்சிப்பை இலவசமாய் பெற்று கொடுத்ததான கிறிஸ்துவை, நாம் நீதி தேவனாகிய கிறிஸ்துவை நம்புவது உண்மை என்றால் நிச்சயம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் சமாதானத்திற்கு ஏற்றதான காரியம் நடைபெறும். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்திலே அவரே அவர் அடைக்கலம். அவரே அவர்களுக்கு அடைக்கலம். இக்கட்டு காலம் வந்ததல்லவா? யார் உனக்கு அடைக்கலம்? உன்னதமான மறைவிற்கு சர்வ வல்லவருடைய மகிமையை அறிந்து கொள்ளும்படியாய் அந்த அடைக்கலம் தேவனுக்கு கொடுக்கிறவராய். இக்கட்டு ஒருவேளை உன் மனைவி மறந்திருக்கலாம், உன் தகப்பன் உன்னை மறந்திருக்கலாம், உன் தாய் உன்னை மறந்திருக்கலாம், உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் மறந்திருக்கலாம். இக்கட்டு காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிற என் தேவன் அல்லவா? அந்த இக்கட்டு காலத்தில் அவரே எனக்கு துணையாய் நின்றவர். அந்த இயேசுவை நீ மறக்கலாமா? ஆகவேதான் அவரை நீ மறக்காதபடி வாழ்வது உண்மை என்றால் இன்றைக்கு அந்த இக்கட்டுகளெல்லாம் மாறி ஒரு சமாதானத்திற்குள்ளே நிலைத்திருக்கும்படியாய் தேவன் உனக்கு எத்தனை பெரிய உதவி செய்திருக்கிறார், எத்தனை பெரிய மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். நீ இல்லை என்று நினைத்ததான கூட்டம் இருக்கலாம், முடிந்து விட்டது உன் வாழ்க்கை என்று சிரித்த கூட்டம் இருக்கலாம். அவ்வளவுதான், மறுதளித்து போனானே, மாறி போனானே, ஏளனமாய் பேசி போனானே, என்னை துன்பப்படுத்தி போனானே என்று நினைத்ததான் ஒரு கூட்டம் இருக்கலாம். நீ தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய், அவருக்கு நீதியாய், அவருடைய கிரியையின்படி நீ விளங்கும்படியாய் செய்யும்போது உனக்கு ஒரு இக்கட்டு வந்ததுதான், உண்மைதான். ஆனால் அந்த இக்கட்டிலே அவரே உனக்கு அடைக்கலம், அவரே அவர்கள் அடைக்கலமாம். உனக்கு மாத்திரமல்ல, உன் நிமித்தமாய் உன் மனைவிக்கு அடைக்கலம், உன் மனைவி நிமித்தமாய் உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம். உனக்கு ஒரு இக்கட்டுத்தான் வந்தது, ஆனால் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். உன்னை யாரெல்லாம் நம்பினார்களோ, உன்னை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர்களுக்கு நீ அடைக்கலமாய் இருக்கும்படியாய் ஆண்டவனுக்கு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், மகிமையை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான வல்ல தேவனை நாம் மறப்போமா? அவர்தான் உனக்கு இன்றைக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அன்பு தேவஜனமே, நீ யாரிடத்திலே நீ எதிர்பார்க்கிறாயோ கிடைக்காது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதின் நேராய் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், அவர் உனக்கு உதவி செய்வார். எங்கிருந்து வந்தது, எப்படி என்று தெரியாது. காரணம் என்னவென்றால் நீ அவரையே நம்பி இருக்கிறாய், நீ அவரையே நீ நேசிக்கிறாய், நீ அவரோடு கூட பழகி சமாதானமாயிருக்கிறாய். அதனாலே உனக்கு நன்மை உண்டாகும்படியாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். எல்லா தீங்குகளிலிருந்து, எல்லா கடினத்திலிருந்து, எல்லா கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்கள் அவரை
அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். பார்த்தீர்களா அன்பு தேவஜனமே, நீங்கள் அவரை நம்பும் பொழுது துன்மார்க்கருடைய கையிலிருந்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். இதுதான் நமக்கு சமாதானம். துன்மார்க்கர் நம்மளோடு கூட இருப்பான், தேவையற்ற காரியத்தை பிணைத்து கொண்டிருப்பான், தேவையற்ற காரியத்தை இணைத்து கொண்டிருப்பான். ஆனால் துன்மார்க்கரை அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் யோசிக்காதே. ஏன் அழுகிறாய், ஏன் கலங்குகிறாய்? எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள், 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமாதானம் இல்லாமல் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை பூச்சாய் குணமாக்குகிறார்கள். சமாதானம் சமாதானம். சில நயவஞ்சகமான வார்த்தை வரும். அப்பா உனக்கு இப்படி ஆயிடுச்சா, ஏன் உனக்கு இப்படி, மேல் பூசாய் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற வேதம் திட்டவட்டமாய் உலகத்துடைய மனிதர்களை பற்றி சொல்லுகிறது. நீ விசுவாசிக்கிற தேவன் உனக்கு கற்பித்து கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்கள். சமாதானம் இல்லாமல் இருந்து சமாதானம் என்று சொல்லி உனக்கு நன்றாய் தெரியும் உன்னுடைய வலி, உன்னுடைய வேதனை, உன்னுடைய காரியங்கள். ஆனால் உடன் இருக்கிற மக்கள் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூசாய் குணமாக்குகிறார்கள். உன்னுடைய காயங்களை மேற்போக்காய் பேசுகின்ற வார்த்தை நம்பாதீர்கள். அவரை நம்பும் பொழுது நிச்சயம் அவரால் உனக்கு நன்மை வரும், அவரால் உனக்கு சகாயம் கிடைக்கும், அவரால் ரட்சிப்பு வரும், அவரால் உனக்கு விடுதலை கிடைக்கும். அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறீர்களோ. அன்பு தேவஜனமே, இந்த வார்த்தையை யோசித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே அருவருப்பை செய்கிறார்களே, அதை யோசிக்கிறீர்களா? அழகாய் வேதம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அவர்கள் உங்களுக்கு அருவருப்புகளை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறீர்களா? வெட்கப்பட வேண்டாம். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை கொடுக்கப்படும். இரட்டத்தனையான நன்மை தருவேன் என்று சொல்கிறார். நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதெல்லாம் இழக்கப்பட்டதோ, வேதனைக்குரிய ஒரு மனிதனாய், ஒரு குடும்பமாய், ஒரு மனுஷியாய் மாறிவிட்டாயோ, ஆண்டவர் இன்றைக்கு இரட்டத்தனையான். யோபுடைய வாழ்க்கையிலே செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, எல்லாம் அழிந்து விட்டது, வேதனை தான். ஆனால் அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் தன்னுடைய நண்பர்களுக்காய் செய்யும் பொழுது அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டு இரட்டத்துணையான ஆசீர்வாதம். வாசிங்கள் தொடர்ந்ததை. பரிசேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள், ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, ஆண்டவர் விசாரிக்கும் பொழுது, அவளை விசாரிக்கும் பொழுது வெட்கப்படுவார்கள். ஆண்டவர் அவளை பரிசோதிக்கும் பொழுது வெட்கப்படுவார்கள். நீ ஏன் இப்படி அவளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாய், ஏன் இப்படி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? அவர் விசாரிப்பார், எனக்கு விசாரிப்பார், எனக்காய் காரியங்களை செய்வார், ஒருவருமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? கலங்காதே, எதை குறித்தும் கலங்காதே. வேதம் அழகாய் நமக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிற சமாதானம். எப்படி சமாதானம் வரும்? சில பேர் சொல்வார்கள், மேல்போக்காய் சமாதானம் என்று சொல்வார்கள். சமாதானம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்காது. நம்மை வெட்கப்படுத்தும்படியாய், நம்மை கூனி குறுகும்படியாய் செய்கிறதான காரியத்தில் தேவன் வல்லமையாய் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எதை குறித்தும் கலங்காதே. நான் அவர்களுக்கு விசாரிக்கும் காலத்திலே அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் விசாரணை, அதுதான் அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன். எனக்காய் நீதிபரராகிய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது,
வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். எது நல்ல வழி? அதுதான் சொல்லுகிறது வேதம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த வழியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்திலே நாம் நிலைத்திருந்தால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாசிங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா இடத்திலையும் பாருங்க, ஒரு மனுஷன் சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதாங்க நமக்கு இன்றைக்கு போஷிப்பு, அதுதான் நமக்கு சமாதானம். மனுஷன் பலவிதமான காரியங்களை சொல்லிட்டு போவான். முடிச்சிடுறேன், கொடுத்துட்றேன், பார்த்துடுறேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே கிடைக்காது. உனக்கு ஆறுதலை கொடுக்கிறவர், உன் ஆத்மாக்கு இளைப்பாறுதலை தருகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் கிறிஸ்து ஒருவரே என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். வாசிங்கள். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற வார்த்தை தான். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு மாறாய் நடக்கிறதான மக்களுடைய காரியம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்கள். நான் உங்கள் மேல் காவலாளரை வைத்து எக்கால சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவருக்குள் நடக்கிறதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளே கேளுங்கள், சபையே கேளுங்கள். இன்றைக்கு குழப்பமே சபையில் தான். காரியங்களை எப்படி பேச வேண்டும் என்று தெரியாதபடி நாம் சபை போதரிடத்திலே போய் காரியங்களை சொல்லுவது உண்மை என்றால் அவர் நேருக்கு மாறாக பேசுவார். ஆண்டவர் இன்றைக்கு திட்டவட்டமாய் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை தேவையில்லாதபடி நீதிக்கு மாறாய் பேசுவது உண்மை என்றால், நீதிக்கு மாறாய் காரியங்களை சொல்லிக் கொடுப்பது உண்மை என்றால், அந்த குடும்பம் நல்ல குடும்பம், எனக்கு தேவையான குடும்பம், நீதிக்கு மாறாய் புறம்பே காரியங்களை பேசும் பொழுது நீதியினுடைய கிறிஸ்துவனுடைய நாமம் மறுதலிக்கப்படுகிறதாம். நீதிபரராகிய கிறிஸ்துவனுடைய நாமம் மறுதலிக்கப்படுகிறார். எங்கே தூஷிக்கப்படுகிறீர்கள் பார்த்தீர்களா? அவர் நீதியின் கிரியை செய்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், அமெரிக்கையை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர். அப்படிப்பட்டதான வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை இழிவுபடுத்தும்படியாய் வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவருக்குள் நடக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டுமாம். அவருக்குள்ளே நாம் நிலைப்பட வேண்டும், அவரை விட்டு விலகக்கூடாது. எது நல்ல வழி என்று சொல்லுகின்ற இடதுபுறம் சாய்ந்தாலும் வலதுபுறம் சாய்ந்தாலும் இவைகளே வழிகள் என்று போதருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறதாம். இந்த போதகர் அல்ல, பேசுகிற போதகர் அல்ல, கிறிஸ்துவாகிய இரட்சகராகிய நல்ல போதகர் அவர் ஒருவரே. அவர் நம்மை வழி நடத்துகிறவர். நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் பயப்படாதே. அவர் நமக்கு குறித்ததை நிறைவு செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு ஒருவரே. அவரிடத்திலே பேசுங்கள். அவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவர், நமக்காய் சமாதானத்தை கொடுக்கிறவர், நன்மை கொடுக்கிறவர். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அவரை விசுவாசிங்கள். உங்களுடைய இல்லங்கள் உள்ளங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் தாமே திருவாகத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. அருமையான மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட போதிக்கிற ஆண்டவரே, என்னையும் என் மக்களையும் நீர் அறிந்தவர். வாயின் வார்த்தையை நீர் அங்கீகரிக்கிறவர். நீதியற்ற வார்த்தை என்னில் வெளியே வரக்கூடாதப்பா. இதை கேட்ட மக்களுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாது. சமாதானத்துக்குரிய வார்த்தையே அந்த கிரியிலே நடப்பிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும் என்ற வார்த்தை சத்தியத்தை கொண்டு பேசியிருக்கிறீர். அதை நீ உறுதிப்படுத்தும். சுகத்தை தாரும், பலத்தை தாரும், தேவைகள் நிறைவாக்கப்படட்டும். இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் விசேஷமாய்
இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Praise the Lord.